1000 எல்ஜினஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு கால்குலேஷன் 1000 எல்ஜினஸ் வந்து ஒருத்தர் வந்து சாரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்ஜினஸ் பிரைஸ் வந்து 2.94 ஓகேங்களா? எதுல பண்ணியிருக்காங்கன்னா 360 டேஸ் லாங் டேர்ம்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 360 டேஸ் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து பிரின்சிபல் வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்க பார்த்தீங்கன்னா 1/360 அப்படிங்கிற போறப்ப 778 எல்ஜினஸ் பர் டே. நம்ம அந்த அன்ஸ்டேக் வெஸ்டட் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய எல்ஜினஸ் வந்து 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 2.778 1000 எல்ஜினஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ நீங்க எவ்வளவு எல்ஜினஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீபேஸ் ரேட். ஸோ அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரீபேஸ் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? எவ்ரி 6 ஹவருக்கு 0.15%. ஓகேங்களா? ஸோ ரீபேஸ் வந்து ஆட்டோ காம்பவுண்டிங்ல நமக்கு கிடைக்குது. அதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டோ காம்பவுண்டிங்ல ரீபேஸ் கிடைக்குது. டர்பைன் இன்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் ரீபேஸ் எவ்ரி 6 ஹவர்ஸ். அதாவது ஒவ்வொரு 6 ஹவருக்கும் வரக்கூடிய ரீபேஸோட 50% தான் நமக்கு டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா? இப்போ 0.6 அப்படிங்கிற வந்துச்சுன்னா 0.3 வந்து நமக்கு டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டா வரும். ஓகேங்களா? எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கும் டர்பைன் வந்து வருது. அது ஆட்டோ காம்பவுண்டிங் கிடையாது. டர்பைன் ஆட்டோ காம்பவுண்டிங் கிடையாது. ஸோ டர்பைன் வித்ட்ராவல் வந்து நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் இங்க நம்ம கால்குலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த். ஓகேங்களா? எவ்ரி மந்த் வந்து நம்ம பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பிரின்சிபல் ஒரு வித்ட்ராவல் நம்ம கொடுக்கல. ஸோ பிரின்சிபல் வந்து நமக்கு வந்து வெஸ்டட் கொடுத்தாலும் நம்ம பண்ணல. அதான் நம்ம இப்ப என்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1000 எல்ஜினஸை வந்து ஸ்டேக் பண்ணிக்கிற ஒரு பர்சன் 360 டேஸ்க்கு வந்து 1 இயர்க்கு ஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஸோ 1 இயர்க்கு ஸ்டேக் பண்றப்ப நமக்கு ரீபேஸ் எவ்ரி 6 ஹவருக்கு 0.15%ல ஆட்டோ காம்பவுண்டிங்ல வருது. டர்பைன் வந்து எவ்ரி 6 ஹவர்ஸ் வரக்கூடிய ப்ராஃபிட்டோட அதாவது ரீபேஸோட 50% டர்பைன் வருது. ஸோ அந்த டர்பைன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நமக்கு அது ஆட்டோ காம்பவுண்டிங் கிடையாது. அதனால அதை வந்து நம்ம மந்த்லியோ இல்லை வீக்லியோ நீங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து மந்த்லி கால்குலேஷன். இது பாத்தீங்கன்னா பிரின்சிபலா நம்ம எடுக்கல. ஸோ இது மூலமா நமக்கு எப்படி ப்ராஃபிட் வருது அப்படிங்கறது வந்து இங்க ஒரு கால்குலேஷன் வந்து சூப்பரா நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மந்த்துங்கிறப்ப ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து 30 டேஸ் அப்படிங்கிற கால்குலேஷன்ல இந்த 1000 கொஞ்சம் ஜூம் கூட பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 1000 அப்படிங்கிற இந்த எல்ஜினஸ் ரீபேஸ் இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 197.056 எல்ஜினஸ் கிடைக்கும். ஸோ 1000க்கு ஏன்னா நமக்கு வந்து 19.7% வந்து ப்ராஃபிட் ரீபேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 1000 எல்ஜினஸ்க்கு வந்து 197.05 எல்ஜினஸ் வந்து நமக்கு வந்து ரீபேஸா கிடைச்சிருக்கும். டர்பைன் இன்ட்ரெஸ்ட்னா ரீபேஸோட 50% அப்படிங்கிற பாக்குறப்ப டர்பைன் இன்ட்ரெஸ்ட் வந்து 98.528 வந்து கிடைச்சிருக்கு பர் மந்த். ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து நமக்கு டர்பைனை சேர்க்காம 1197 காம்பவுண்டிங் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற எல்ஜினஸ் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதே பிரைஸ் நமக்கு வந்து 2.94 இன்னைக்கு இருக்கிற இதே பிரைஸ்ல மெயின்டைன் ஆனா நமக்கு வந்திருக்கக்கூடிய டர்பைன் வித்ட்ராவல் வேல்யூ அதாவது டர்பைன் எவ்வளவு இருக்குது? 98.528 இருக்குது. ஸோ இந்த டர்பைனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா $289 $289.26 இருக்கு. ஓகேங்களா? ஸோ டர்பைன் வித்ட்ராவல் அப்படிங்கிறப்ப நம்ம 98 வந்து நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம டர்பைன் ப்ராசஸ் பண்ணோம்ல அந்த ப்ராசஸ் பத்தி பாக்குறப்ப 98.528 இந்த அமௌண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கோம். அதாவது மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிற மாதிரி கால்குலேஷன்ல எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த மாசம் எப்ப ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம வந்திருக்க ரீபேஸும் டர்பைன் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் அப்ப 60 நாளா இருக்கும். இப்போ 30னா அடுத்த மாசம் 30 60 நாள். இந்த 60 நாள்ல என்ன நடக்கும்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 1197 எல்ஜினஸா மாறிடும். ஏன்னா 197 ரீபேஸ்ல வந்திருக்கா. ஸோ அப்ப செகண்ட் மந்த் உங்களுக்கு எல்ஜினஸ் எவ்வளவு கிடைக்குன்னா 236 எல்ஜினஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ மாசம் 197 பிளஸ் அடுத்த மாசம் அதே ரீபேஸ்ல வந்து ஆட்டோ காம்பவுண்டிங்ல நமக்கு வரப்ப 236 எல்ஜினஸா கிடைச்சிருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீபேஸ் அதாவது ரீபேஸோட 50% தான் நமக்கு வந்து டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க இந்த 98 வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ அது உங்களுடைய செலவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, அது ஓகே.
பட் என்னன்னா இந்த ரீபேஸும் நம்ம எடுக்கல, தட் சேம் டைம் பிரின்சிபலும் நம்ம எடுக்கல. ஆட்டோ காம்பவுண்டிங்ல தான் நமக்கு போகுது. அப்ப போறப்ப வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு 236 எல்ஜினஸ் வந்து செகண்ட் மந்த்ஸ் கிடைக்குது. அப்ப 236 50% அப்படிங்கிற வைக்கிறப்ப, நமக்கு செகண்ட் மந்த் 118 டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 118 எல்ஜிஎன்எஸ் டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ டோட்டலா வந்து இந்த 1197ஓட இந்த 236 2யும் ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ ஆட் பண்ணி கூட நீங்க பாருங்க கால்குலேட்டர் யாராவது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா, டோட்டலா வந்து 1433 எல்ஜினஸ் நமக்கு செகண்ட் மந்த்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? செகண்ட் மந்த்ஸ் 1433. அப்ப நமக்கு கிடைச்ச இந்த டர்பைன் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா 118 எல்ஜினஸ் இதே பிரைஸ் $2.94 இருந்துச்சுன்னா நமக்கு டோட்டலா $346 வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் எடுத்துக்கிட்டோம். டோட்டலா அதாவது 98 பிளஸ் 118 இந்த ரெண்டையும் சேர்த்து 216 நமக்கு டோட்டலா கிடைச்சிருக்கு. 216 எல்ஜினஸ் வந்து டோட்டலா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து மூணாவது மாசம் அடுத்து 90 நாள். இங்க வந்து நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து நமக்குள்ள இன்புட் ஆகுது? 1433. அதுதான் வந்து நமக்கு வந்து இங்க வந்து இன்புட்டா போயிருக்கு தேர்ட் மந்த்ல. அப்ப என்ன நடக்கும்னா அதுக்கும் சேர்த்து ஆட்டோ காம்பவுண்டிங்ல வந்து நமக்கு வந்து ரீபேஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா சரி இந்த இடத்துல 1433 வந்து நமக்கு தேர்ட் மந்த் ஆகுது. ஸோ டோட்டலா பார்த்தோம்னா 282 எல்ஜினஸ் நமக்கு ரீபேஸ் மூலமா கிடைக்குது. இந்த 282ஓட 50% நமக்கு டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட். அப்ப 141 எல்ஜினஸ் வந்து நமக்கு வந்து டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டா 3வது மாசம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் அதாவது 1433ங்கிற இந்த அமௌண்ட்டும் பிளஸ் நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட் 282.25 இது ரெண்டும் ஆட் பண்ணி நமக்கு வந்த அமௌண்ட் வந்து 1715 எல்ஜிஎன்எஸ். இங்க எல்லாமே எல்ஜிஎன்எஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டர்பைன் இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்களா 141 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரைஸை கால்குலேட் பண்றப்ப $414. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆட் ஆகுறப்ப டோட்டலா நம்ம எவ்வளவு எடுத்துப்போம்? 3 மாசத்துல 357 எல்ஜினஸ் நமக்கு டர்பைன் மூலமாவே எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து அப்படியே வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 360 டேஸ் வரைக்கும் வந்து பண்ணிருக்காங்க. 360 டேஸ்ல நம்ம கையில டோட்டலா எவ்வளவு எல்ஜினஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது 300 அந்த 12 மாசம் உள்ள என்ட்ரி ஆகுறப்ப நமக்கு 7240 எல்ஜினஸா உள்ள என்ட்ரி ஆயிருக்கும். சரிங்களா? 7240 எல்ஜினஸா என்ட்ரி ஆயிருக்கும். பட் நமக்கு வந்து இந்த ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா ரீபேஸ் வந்து டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 1416 எல்ஜினஸா கிடைச்சிருக்கும். ஸோ 360 டேஸ் முடிஞ்சு உங்க கையில டோட்டலா எவ்வளவு எல்ஜினஸ் இருக்குன்னா 8657 எல்ஜினஸ் உங்களுடைய கையில இருக்கும். 1000 எல்ஜினஸ் பண்ணவங்களுக்கு 1000 எல்ஜினஸ் பண்ணவங்களுக்கு 8657 எல்ஜினஸ் இருக்கும். 100 எல்ஜினஸ் பண்றவங்களுக்கு 865 அது சம்திங். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும். இப்ப இது வந்து டோட்டல் அமௌண்ட் நமக்கு கிடைச்ச ரீபேஸோட சேர்த்து. அதே போல இப்ப டர்பைன் இன்கம், ஸோ டர்பைன்ல வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த அமௌண்ட் நீங்க வந்து அப்படியே எடுத்து அது வந்து நீங்க ஃபிளெக்சிபிளா பண்ணிக்கலாம், இல்ல உங்க தேவைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். பட் நீங்க அப்ப தேவைக்கு நீங்க வந்து செலவு பண்ணிட்டே இருந்தாலும் கூட லாஸ்ட் 360 நாள் உங்க கையில வந்து 708 எல்ஜினஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா $2082 இதே பிரைஸ்ல இருந்தா. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க டர்பைன் இண்டஸ்ட்ரியையும் சேர்த்து வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா டர்பைன் இண்டஸ்ட்ரியில வந்த உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் மட்டுமே 3828 உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டா டர்பைன் வந்திருக்கும். ஸோ டோட்டலா எவ்வளவு ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கும் அதாவது ரீபேஸ் பிளஸ் டர்பைன் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 8657 பிளஸ் 3828. சாட்ல இருக்கண்ணா? சரிண்ணா. ஓகே ஓகே. சாட்ல இருக்கு. நான் ஜூம் பண்ணியிருந்தனால அதை கவனிக்கல. சரி ஓகே ஓகே. இந்த இருக்கு சாட்லயே. அதாவது ஃபைனலா வந்து நமக்கு கிடைச்ச ஸ்டேக்டு பேலன்ஸுங்கிறது 8687. அதாவது நம்மளுடைய கேபிட்டல் பிளஸ் நமக்கு இந்த 360 டேஸ் வந்த ஆட்டோ காம்பவுண்டிங் ரீபேஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து 8657 எல்ஜினஸ் கிடைச்சிருக்கும். டர்பைன் இண்டஸ்ட்ரியில வந்து வந்த டோட்டல் அமௌண்ட் 3828 எல்ஜினஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டலா நமக்கு கிடைச்ச மொத்த எல்ஜினஸ் எவ்வளோன்னா 11,260 எல்ஜினஸ் கிடைச்சிருக்கும். 1 இயர் 360 டேஸ்ல பண்றதுக்கு.
ஸோ அதோடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரைஸ் இதே பிரைஸ் மெயின்டைன் ஆனாலும் 2.94 அப்படிங்கிற நீங்க மெயின்டைன் பண்றப்ப அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 11x ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. 1000 எல்ஜினஸ்ங்கிறது 11,000 எல்ஜினஸ் தான் நமக்கு மாறி இருக்கு. ஸோ 11x வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளா வந்து கிடைச்சிருக்கு இங்க வந்து. ஸோ அதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது டாலர் இல்லைல்லண்ணா, இது வந்து டோட்டல் அமௌண்ட் ஆஃப் எல்ஜினஸ் தானண்ணா. அதாவதுப்பா இது டர்பைன்ல எடுக்கப்பட்ட எல்ஜிஎன் இது ஓ டாலர் மட்டும். டர்பைன்ல எடுக்கப்பட்ட டாலர். ஓகேங்க சார், ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்க. ஸோ டர்பைன்ல எடுத்த டோட்டல் டாலர் அதாவது இந்த 3828 எல்ஜினஸ்குரிய இன்னைக்கு பிரைஸ் இதே பிரைஸ் மெயின்டைன் ஆனாலும் டர்பைன்ல மட்டும் நமக்கு அடிஷ்னலா 11,260 டாலர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி பாக்குறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூ வரும் அப்படிங்கிற வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டில் ஸ்டேக்டு 1000 எல்ஜினஸ் வந்து நமக்கு ஸ்டேக்கிங்ல இருந்தாலும் நமக்கு வந்து 11,000 டாலர் வந்து நமக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டர்பைன் ப்ராஃபிட் மட்டுமே வந்திருக்கு. ஸோ டோட்டலா ஓவரால் நமக்கு ரீபேஸ்ல வந்த டோட்டல் எல்ஜினஸ்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா 8,687 வித்தவுட் டர்பைன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த 360 டேஸ்ல பண்ணா நமக்கு வந்திருக்கிற ஒரு பெனிஃபிட்ஸான இன்கம். ஸோ இதுல வந்து ஏபிஒய்ங்கிற வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 792% வந்து நமக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நியர்பை ஒரு 8x ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு கால்குலேஷன் வந்து சூப்பரா நமக்கு ரெடி பண்ணி கொடுக்காங்க. சாட் பாக்ஸ்ல இருக்குது. நீங்க ஜஸ்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணி நோட்ஸ்ல வந்து ஒன்லி டர்பைன் இன்கம் இஸ் வித்ராவன் எவ்ரி மந்த். ஒன்லி டர்பைன் இன்கம் நமக்கு காம்பவுண்டிங் இல்லை அப்படின்றதுனால அதை மட்டும் மாசம் மாசம் எடுக்கிறோம். அதர்வைஸ் நம்மளோட கேபிட்டலோ ரீபேஸ் இன்கமோ எடுக்காம இருக்கும் பட்சத்தில் இந்த சார்ட் அப்படின்றது நமக்கு இன்புட் கொடுக்கும் போது எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் 2.94 ஆகவும் எடுக்கும் போதும் 2.94 இருக்கும் பட்சத்தில் இந்த டர்பைனோட இன்கம் அப்படின்றது டாலர்ல கணக்கு கரெக்டா வரும். அதர்வைஸ் எல்ஜிஎன்எஸ்ன்றதுல எந்த ஒரு மாற்றமும் இதுல இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.